அவனது கைகளில் கார் காற்றை குளித்தது. கை நிரம்புகள் புடைக்க, கண்கள் சிவக்க. அவன் காரை ஓட்டினான் என்பதை விட விரட்டினான் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு கண்மண் தெரியாத வேகம். காரணம், ஹாஸ்பிட்டலில் இருந்த கௌதமிடமிருந்து அண்ணா சீக்கிரம் உடனே வாங்க என்ற ஒற்றை வாக்கியத்தோடு ஃபோன் கால் கட் ஆனது. அதன் பின் அவன் எத்தனை முறை அழைத்தும் அவன் அழைப்பை ஏற்கவே இல்லை. அந்த பதட்டத்திலும் கோபத்திலும் தான் அவன் காரை வெறி பிடித்தவன் போல் விரட்டிக்கொண்டு இருப்பது அவனது நேரமோ என்னமோ. கார் வந்த வேகத்தில் சாலையின் இடது பக்கத்தில் இருந்து அந்த பெண் அப்படி ரோட்டின் நடுவில் வந்து நிற்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பிரேக் போட்டால் நிற்கும் வேகத்தில் எல்லாம் அவன் காரை ஓட்டவும் இல்லை. இருந்தும் அவன் அந்த பெண்ணை பார்த்து பிரேக் போட முயற்சி செய்தும் அது முடியாமல் போக, கார் வந்த வேகத்திற்கு எதிரில் நின்ற பெண்ணை அடித்து தூக்க, கார் சில அடி தூரம் சென்றுதான் அவன் பிரேக் போட்டதில் நின்றது. அவனும் சீட் பெல்ட் போடாமல் இருக்க, பிரேக் போட்ட வேகத்தில் கார் ஸ்டியரிங்கில் அடிக்க, அவனது நெற்றியில் இருந்து இரத்தம் ஊத்த இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அடிச்சு தூக்கின பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்று பதறி இறங்கினான். இத்தனை கலவரத்திலும் முதுகில் பின்னாடி இருந்த துப்பாக்கியை எடுத்து லோட் செய்ய அவன் மறக்கவில்லை. சிறுத்தையின் சீற்றத்துடனும் கழுகின் கூர்மையான பார்வையோடு அவனது கண்கள் அங்கும் இங்கும் அலைபாய, அவன் மிகவும் ஜாக்கிரதையாக வேக எட்டுக்கள் வைத்து அந்த பெண்ணின் அருகே செல்ல, கார் அடித்து தூக்கிய வேகத்தில் அவள் சுருண்டு தரையில் கிடக்க, நெற்றியில் இருந்து வடியும் இரத்தம் அவனை சரியாக பார்க்க விடாமல் செய்ய, ஒரு கையால் இரத்தத்தை துடைத்தவன் ஒரு காலில் முழங்கால் இட்டு அவளுக்கு மூச்சு இருக்கா என்று பார்க்க, அவளது உடலில் இன்னும் கொஞ்சம் உயிர் ஒட்டி இருந்தது போல அந்த பெண்ணை திருப்பி பார்க்க, மேலாடை இல்லாமல் ஒரு துணியால் தன்னை போர்த்தி கொண்டு, உடலில் ஏற்கனவே பலவிதமான இரத்த காயங்களோடு அவள் வெகு தூரம் ஓடி வந்து இருக்கிறாள் என்பதை அவள் பாதங்களில் வழியும் இரத்தம் சொன்னது. அந்த பெண்ணின் நிலை ஏற்கனவே பரிதாபமாய் இருக்க, ஜோசப்பிற்கு அவளை இப்படியே போட்டுவிட்டு போக மனம் இல்லை. ஒரு பக்கம் இவள் யாரு, என்ன, இவளால் தனக்கு பின்னாளில் ஏதாவது பிரச்சனை வருமா என்பதை பற்றி யோசிக்கும் அளவிற்கெல்லாம் அவன் நிதானமாக இல்லை. அவளை இப்படியே போட்டுவிட்டு போனால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் அவளையும் அள்ளி தூக்கி கார் பின்சீட்டில் போட்டவன் வேகமாய் மருத்துவமனை நோக்கி சென்றான். விதி சாயை வைத்து ஆரம்பித்த இந்த விளையாட்டில் அனைத்து கணக்கையும் நேர் செய்வதற்கான அது தன் இயக்கத்தை ஆரம்பித்திருந்தது. அனைவரும் ஒரே நேர்கோட்டில் சமமாய் வந்து நிற்கும் பொழுது என்ன ஆகும்? முடிவு எப்படி இருக்கும்? அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர்ஜே ஜெயாராஜி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்தது, பிடிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியான கதைகளை கேட்குறதுக்கு JR நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.